ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர் ஏசப்பா. இந்த மார்ச் ஏப்ரல் மாதம் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. வருகிற புது மாதத்திலேயும் புது கிருபைகள் புது நன்மைகளை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கிராமங்கள் மாவட்டங்களில் எந்தவித கலகம் ஒன்றும் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஈசாக்கு பயந்த காரியம் அவன் வாழ்வில் நேரிடாதபடி அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் பாதுகாத்த கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் பாதுகாத்து தாங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்தான். அதுபோல நாங்களும் எங்கள் குடும்பங்களும் நீர் படைத்த ஜனங்களும் வளர்ந்து பெருக கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. தேசத்தில் அமைதியை தாங்கப்பா. சஞ்சலம் வருத்தம் பாரம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. பஞ்சம் வரக்கூடாது. டீசல் பெட்ரோல் கேஸ் இன்னும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடைகளும் வரக்கூடாது அப்பா. ஜனங்கள் முழுவதும் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஆகாரின் கண்களை திறந்தது போல நீர் படைத்த தேசத்தின் ஜனங்களின் கண்களை திறக்கப்பா. மோசேயோடு பேசின தேவன் நீர் படைத்த ஜனங்களோடும் பேசுங்கப்பா. ஒரு மாற்றத்தை தாங்க ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்து அடுத்த அவர்கள் விரும்பின படிப்புக்கு பண வசதிகள் கொடுங்க ஏசப்பா. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் தேவைகள் பண வசதிகள் கொடுங்க ஏசப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஊழியர்கள் விமானம் மூலம் ஊழியம் செய்கிறவர்கள், பிசினஸ் செய்கிறவர்கள், உயர்கல்வி படிக்கிறவர்கள், விமானத்தில் பயணம் செய்கிறவர்கள், விமான கோளாறுகள் எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. திருநெல்வேலி மாவட்டத்தில் தகப்பனே, இந்த வெயிலின் தாக்கத்தினால் தகப்பனே எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் தேவையான மழைகளை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. விபிஎஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நல்லா பரிசுத்தப்படுத்தி வேத தியானம் பாடல்கள் எல்லாவற்றையும் படிப்பதற்கு நீங்கள் ஆரோக்கியத்தையும் சுக பலனையும் கொடுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, இந்த டிவியில் ஜேடிகே டிவி ஐயா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஜேடிகே டிவி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓங்கி பெருகி வளர நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. அவர்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அவர்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கணும் ஏசப்பா. ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் செய்யணும் ஏசப்பா. இன்னும் தகப்பனே, ஜேடிகே டிவியில் வேலை பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பூக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஜேடிகே டிவி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த வெயில் நேரத்தில் எந்தவித பழுதும் அடையாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமனீசரே, உன்னேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. கண்மலை வெடிப்பினே தங்கிடும் புற
புறவே உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. யாரோ நின்று ஜாவே பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ராஜாவே பள்ளத்தாக்கிலே உள்ளத்தின் இயேசுவே இயேசு என் பிரியமே. இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவர் இயேசுநாதர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தேசத்தையும் ஆசீர்வதித்து எல்லா விபத்துக்களுக்கும் விலக்கி பாதுகாத்து இரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துவாராக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, முள்களின் மத்தியில் ரோஜா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கியின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். ரோஜா மலரானது எப்பொழுதும் முள்களின் நடுவில் காணப்படுகிறது. பலத்த காற்று வீசும் பொழுது இந்த ரோஜாவின் இதழ்கள் முட்களால் குத்தப்படுகின்றன. அதற்கு நன்றி சொல்லும் அடையாளமாக இயேசு ரோஜாவே சுகந்த வாசனையாக வீசுகிறது. அதுபோலவே சாரோனின் ரோஜாவாகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதிசேயர் வேதபாரகர் என்னும் முட்களின் நடுவே வாசம் செய்தார். அவர்கள் அவரை குறை கூறி குற்றம் கண்டுபிடித்து ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்க வழி தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மத்தியில் அவர் குற்றமற்றவராகவும் வாசனை உடையவராகவும் விளங்குகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே முள்ளும் உபத்திரவும் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் முள்கள் குத்தத்தானே செய்யும். இயேசு என்று நம்மை திடப்படுத்தி சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். முள்களிலும் கூட காணக்கூடிய முள்கள் மற்றும் காண முடியாத முள்கள் என இரண்டு வகை. காணக்கூடிய முள்கள் எவை என்றால், தலையில் கொடூரமான கையிலே பயங்கரமான ஆணி, கால்களில் துளையிட்ட ஆணி, விழாவில் ஈட்டி குத்தி சரீரமெல்லாம் சவுக்கடி ஆகியவையே காண முடியாத முள்கள். அவமானம், கேலி, பரிகாரம் ஆகியவையை அவை சிலுவையின் பாதையில் கொல்கதா மேட்டிலும் அவர் இருதயத்தை எத்தனை நிந்தை முள்கள் குத்தின. இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமானதினாலே அவர் வந்தார். சொந்தமானவர்களாகவே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சீஷர் மறுதலித்தான், அடுத்தவன் காட்டி கொடுத்தான். மற்ற சீஷர்களோ அவரை கைவிட்டு சிதறுண்டு ஓடிவிட்டார்கள். தனிமையாகிய முள் அவரை குத்தியது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினான். எத்தனை வேதனையின் தொனி! ஒரு வாலிபனிடம் அவன் விரும்பிய பெண் தனக்கு ஒரு சிவந்த ரோஜா வேண்டும் என விரும்பி கேட்டாள். அது ஒரு பனிக்காலமாய் இருந்தபடியினால் அவன் தேடி அலைந்தும் அவனால் மலரை காண முடியவில்லை. அவனது வேதனையை அறிந்த ஒரு நைட்டிங்கேல் பறவை அவனுக்காக வெகு நேரம் பறந்து சிவந்த ரோஜாவை தேடினது. முடிவாக ஒரே ஒரு வெண்மையான ரோஜா மொட்டை ஒரு செடியில் கண்டது. அதை சிவப்பாக அது மலர்கிற நேரத்தில் அதற்கு மேலே இருந்த ஒரு பெரிய முள்ளிலே தன்னுடைய நெஞ்சை அழுத்தியபடி ஒரு பாடலை பாட ஆரம்பித்தது. இருதயத்தில் குத்தின அந்த முள்களினால் இரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த வெள்ளை ரோஜாவை சிவப்பு ஆக்கிற்று. பறவை செத்து மடிந்தது. ஆனால் சிவந்த ரோஜாவை பெற்றுக்கொண்ட அந்த வாலிபனோ அந்த தியாகத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளவில்லை. நமக்காக
இயேசு சிலுவையிலே சிவந்த ரோஜாவாக மலர்ந்த அவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று மன்றாடியதை தியானித்து நாமும் மன்னிக்கும் சிந்தையை நமக்கு அர்ப்பணித்தார். போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சிந்தையை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாயான ரோஜா. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். ரோஜாவில் திருத்துவம் உண்டு, அதற்கு அழகான வடிவம் உண்டு, நல்ல நிறம் உண்டு, சிவந்த வாசனையும். சில பூக்கள் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் வாசனை இருக்காது. சில பூக்களிடம் வாசனை இருக்கும், ஆனால் அழகு இருக்காது. ஆனால் சாரோனின் ரோஜாவாகிய கிறிஸ்துவிடமோ எல்லாம் இருக்கிறது. அவர் மிகுந்த அழகுள்ளவர், மிகுந்த வாசனை உள்ளவர், சகலவற்றிலும் சம்பூரணமுள்ளவர். ஒரு வெளி தேசத்தில் ஜனாதிபதியாக இருந்த ஜான் கென்னடி தன் வாலிப பிராயத்தில் வாசனை திரவிய தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து அதன் மூலம் கிடைத்த ஊதியத்தை ஒரு மிஷினரி இயக்கத்திற்கு கொடுத்தார். மாலை நேரம் அவர் வீடு திரும்பும் பொழுது அந்த தெருவெல்லாம் அந்த ரோஜா மலர்களின் நறுமணம் மலர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டிற்குள் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் கூட அந்த வாசனையை கண்டு ஜான் கென்னடி தான் தெருவில் போகிறார் என்று சொல்லுவார்கள். மகிழ்ச்சியோடு பேசிக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நறுமணத்தை அன்று மட்டுமல்ல, தொல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் துறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் கடிதங்களை எழுதும் பொழுது பொதுவாக என் அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் அன்பை மறவாத மகள் எழுதுவதாவது என்பது போல ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு எழுதுகிற நிருபத்திலே நம்மை குறித்து சில ஆழமான சத்தியங்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். இங்கே தன்னை அவர் அறிமுகம் செய்யும் பொழுது பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமும் சத்தியமும் தேவனுடைய நிரந்தர குணாதிசயங்கள் ஆகும். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நமக்கு பரிசுத்த வேதத்தை அருளச் செய்தார். அவர் 100க்கு 100 பரிசுத்தம் உள்ளவர், 100க்கு 100 சத்தியம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள அவர் பரிசுத்தமான பாதையில் வாழும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறவர். சத்திய வழியில் நடப்பதற்கு சத்திய வேதாகமத்தை அவர் அருளச் செய்தவர். ஆராதிப்போம் வாருங்கள். நாம் பரிசுத்த தேவனை நம்மோடு சேர்ந்து ஆராதிக்க அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும். அவர் வாசல்களை திறக்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் தாவீதின் திறவுகோலை உடையவரும் பூட்டாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் மாணவர். அவர் ஒரு வாசலை திறப்பாரானால் எந்த மனிதனாலும் அதை அடைக்கவே முடியாது. அப்படியே அவர் ஒரு வாசலை அடைப்பாரானால் எந்த தேவதூதனாலும் சரி அதை திறக்கவே முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22 படி இன்றைக்கு வீடுகளை பூட்டவும் திறக்கவும் பலவிதமான பூட்டு சாவிகள் வந்துவிட்டன. அந்த காலத்தில் தோளிலே சுமக்கக்கூடிய மிக பெரிய
சாவிகளை பயன்படுத்தினார்கள். அதிலும் தாவீதின் வீட்டுக்கு எத்தனையோ பெரிய திறவுகோல் இருந்திருக்கக்கூடும். இன்றைக்கும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளில் அநேக திறவுகோல்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீயே அறியாயோ? ஏசாயா 40:28. தேவ ஜனங்களை வீழ்த்தும்படி சாத்தான் உபயோகிக்கிற கொடிய ஆயுதங்களில் ஒன்று மனச்சோர்வு ஆகும். இந்த ஆயுதம் அநேக விசுவாசிகளை தாக்கி இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்களையும் அசைத்து இருக்கிறது. ஆனால் நம்முடைய அருமை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகாதவர். நாம் சோர்ந்து போகிறதையும் அவர் விரும்புவது இல்லை. ஆகவேதான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலருக்கு எப்பொழுதும் சரீரத்தில் உண்டு, சிலருக்கு மனதில் சோர்வு உண்டு. மனதில் சோர்வு வந்துவிட்டால் உற்சாகத்தை இழந்தவர்களாய் முகம் இருளடைந்து ஏதோ நடைப்பிணம் போல் காட்சி அளிப்பார்கள். ஆனால் கர்த்தரை துதித்து மகிழ்பவர்களுக்கோ எப்பொழுதும் உற்சாகமாய் இருப்பார்கள். நம் உள்ளத்திலே சோர்வு ஏற்பட்டு விட்டால் உடனே தேவனுடைய பாதத்திற்கு சென்று அவரை நாம் துதிக்க வேண்டும். நிலைத்து இருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தேசத்தில் ஒரு சுரங்கத் தொழிலாளி மிகுந்த பக்திமானாய் இருந்தார். அதே தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் உணர்வதுடன் கர்த்தருடனே முகமுகமாய் பேசுகிறவராக இருந்தார். அவர் இரகசியத்தை கேட்டபொழுது அவர் சொன்னது என்னவென்றால், ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் அமைதியான அதிகாலை நேரத்தில் நீண்ட நேரம் கர்த்தருடைய பாதத்தில் செலவழிப்பேன். அதன் பின்பு, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் தனிமையாய் நடக்கப் போகிறதில்லை. நீர் என்னோடும் என் பங்காளராய் இருக்கிறீர். நாம் இணைந்து இந்த நாளுக்குள் செல்லப் போகிறோம் என்று சொல்லி அன்று நான் செய்ய போகிற கடமைகள், வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு பங்காளர்களாக தன்னோடு இருப்பதாக எண்ணிக்கொண்டே செயல்படுவேன் என்றார். நாமும் கர்த்தருடைய பங்காளராய் இருக்கிறபடியினால் நம் கடமைகள் என்று நாம் எதையும் எண்ணுவது இல்லை. நம் கடமைகள் என்று கருதி சிறு சிறு காரியமானாலும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு மனுஷனாகிய நாம் தேவனோடு அவரோடு இணைந்து இருக்க வேண்டும். கர்த்தரை நம்முடைய பங்குதாரராய் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் நம் பிணியாளி மத்தியஸ்தர் மட்டுமல்லாமல் நம் பங்காளராயும் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்த போதிலும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலையும் அக்கறை உள்ளவராய் இருப்பார். நாம் கர்த்தருடைய கையோடு கை கோர்த்து நடக்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அவர் இனிமையான துணையாளராய், பரிசுத்தமான துணையாளராய், மற்றவர்களால் அறியக்கூடாதபடி நம்மோடு தங்கியிருக்கும் துணையாளராய் இருந்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவ பிரசன்னத்தை நாம் உணரும் போது பல நேரங்களில் அவர் நம்முடன் சகோதரனைப் போல அவர் அருகிலே வந்து விடுவார். நண்பனைப் போலவே மனம் திறந்து பேசுவார். அன்புள்ள தகப்பனைப் போல வழிநடத்தி செல்லுவார். தாவீது ராஜாவுக்கு ஒரு மேய்ப்பனைப் போல இருந்து புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையிலும் கொண்டு போய் சேர்த்தார். அவர் சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாழ்ச்சியடையேன் என்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றாரே. அவர் நம்மையும் அவர் வழி நடத்தி செல்லும்படி அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரோடும் அவர் நம்மளோடும் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆனால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரட்சிக்கப்பட வேண்டும். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். நாம் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விருப்பம் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் சந்ததியானது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். அது கர்த்தருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியாகவும் பிரமாணங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்ற சந்ததியாகவும் தேவனை பற்றிய வைராக்கியமுள்ள சந்ததியாகவும் இருந்தது. அந்த சந்ததியில்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவர்களுடைய வம்சத்தில் இரட்சகர் தோன்றியிருந்த போதிலும் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதரிலிருந்துதான் இரட்சிப்பு ஆனது புறஜாதிகளாகிய நமக்கு வந்தது. அவர்களில் இருந்து நமக்கு வேதம் கிடைத்தது. ஆனால் அவர்களோ இன்று இயேசுவை புறக்கணித்தவர்களாய் பாடுகளின் மத்தியிலே இருக்கிறார்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கமும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ தீமையை வெறுத்து விடுவார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்து இருக்கிறேன். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் படுகிற வேதனைகளையும் துக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதை அவர் அப்படியே புரிந்து கொண்டு இருக்கிறார். நாகூம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையை தம்மை நம்புகிறவர்களை அறிந்து இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வேதனைப்பட்டார்கள். அவர்கள் 430 வருஷம் அங்கே அடிமைகளாய் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. கானான் தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் அத்தனை ஆண்டுகளும் பொறுமையாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. கர்த்தர் பொறுமையாய் இருந்ததால் தான் எகிப்தியரின் மற்றும் கானானிலே உள்ள ஜனங்களாகிய எமோரியர் ஆகியோரின் அக்கிரமம் பூரணமாகும். கர்த்தர் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுகிறவர்கள் என்பது அதிக நிச்சயமாமே. உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் 2 காரியங்களை முக்கியமாக சொன்னார். முதலாவது, நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று. இரண்டாவதாக, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொன்னார். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கண் பார்க்கும் பூமியும் கால் மிதிக்கும் தேசத்தையும் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கொடுப்பதாகும். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்படி கர்த்தர் நமக்கு செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கர்த்தரிடம் கேட்கும் பொழுது, சிவந்த சமுத்திரத்திற்கு நேராக கோலை நீட்ட வேண்டியது மோசேயின் கடமை. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரிப்பது கர்த்தருக்கு உரியது. சூம்பின கையையுடைய மனிதன் தன் கையை விசுவாசத்தோடு நீட்ட வேண்டியது அவனுடைய கடமை. அவனுடைய கையை மறு கையை போல மாற்ற வேண்டியது கர்த்தருக்குரியது. நாகமான் யோர்தான் நதியில் 7 முறை
முழுக வேண்டியது அவனுடைய கடமை. குஷ்ட ரோகத்தை நீக்கி புதிய மாம்சத்தை கொடுக்க வேண்டியது கர்த்தர் உடையது. தசம பாகங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டியது அவருக்கு உரியது. இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கும்போது சிலர் காலையில் எழுந்ததும் செய்தித்தாள்களைத்தான் பார்ப்பார்கள். வேத வசனங்களை நோக்கி பார்ப்பது இல்லை. நம்மை சுற்றி எங்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது மாம்ச கண்கள் 100 அடி வரைக்கும் பார்க்கக்கூடும். ஆனால் ஆவிக்குரிய தரிசன கண்களோ உலகம் முழுவதையும் நோக்கி பார்க்கக்கூடும். ஆகவே நம்முடைய தரிசனத்தின் எல்லையை விரிவுபடுத்தி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்கும் பொழுது தரிசன கண்களால் நாம் கற்பனை செய்து பார்க்கிற இடங்களை நோக்கி விசுவாச பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் நமக்கு சொந்தமாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே எந்த அரசாங்கமும் இவ்வளவு பெரிய பிரமாண்டமான தீர்மானத்தை அறிவிக்க முடியாது. ஆகவே நம்முடைய தரிசனத்தின் எல்லைகளை விரிவாக்குங்கள், விசுவாச நடை போடுங்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்து இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே ஆபிரகாம் செய்த காரியம் என்னவென்றால், அப்படியே கீழ்ப்படிந்து தன் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரோயின் சம பூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். கர்த்தரை தொழுது கொண்டார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரியது. நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளின் சந்ததியாகவும் இருக்கிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அதுபோல நம்மையும் இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.